இருக்க முடியல, மனசு ஒரு மாதிரி வருது. இந்த ரூம்ல நீங்க நான் 2 பேர் தான். மனசு விட்டு பேசுங்க. இல்லை வீடை தேடுது எனக்கு, கொஞ்சம் பாரம் குறையும். இல்லை பிள்ளைகளை பார்க்கணும்னு தேடுது எனக்கு. என் பையனுக்கு சோமில்லாத பையன், நான் ஏற்கனவே சொல்லி தான் வந்தேண்ணா. நான் இருக்க வழி தான் இருக்க முடியும், என்னால் இல்லை ரொம்ப நாள் இருக்க முடியாது சொல்லி தான் வந்தேண்ணா. எனக்கு ரொம்ப மூச்சு முட்டுது, ஒரு மாதிரி மனசு ரொம்ப சாப்பிடல, ஒரு மாதிரி வருது எனக்கு. சாப்பிட என்ன இல்லை, தூக்கம் வர மாட்டுக்கு, ஒன்றும் வர மாட்டுக்கு, எனக்கு மைண்டு ஒரு மாதிரி வருது. பையனுக்கு சோமில்லாத அவன், என் பையன் என் விஷ்ணுக்கு சோமில்லாத ஆள், அவன் என்ன காணாமல் இருக்க முடியும் வரணும். உங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்து செய்தி கேட்டுட்டு தான் கூப்பிட்டேன். ஆமாம். விஷ்ணு நல்லா இருக்கிறதா தெரியப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, விஷ்ணு உட்பட வீட்டில் இருக்கிற எல்லாருமே அப்பாவை எப்படியாட்டியும் 100 நாள் வீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அவங்க சொல்கிறாங்க சரி, எனக்கு இருக்க முடியல, ஒரு ரொம்ப மூச்சு முட்டுது எனக்கு. முத்து, ஆ இப்போ வரைக்கும் நீங்க நல்லா விளையாடிட்டு இருக்கீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு முழு முயற்சியும் கொடுத்து எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிக் பாஸ் வீட்டோட முதல் தலைவர் என்ற பதவியையும் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நின்று ஜெயிச்சு வாங்கியிருக்கீங்க. ஆமாம். இந்த முத்து தான் எனக்கு தெரிஞ்ச முத்து. வெளியே இருக்கிறவங்க உங்களை பார்த்து பல விஷயங்களை கற்றுக்கிறாங்க. வெறும் பேச்சு முத்துவா இருந்து இன்னைக்கு எல்லாருமே அன்போட ஜிபி முத்து அப்படின்னு கோஷம் போடுற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் காலெடுத்து வச்சு இன்னும் ஒரு படி மேலே போய் உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் மக்களுக்கு ஜிபி முத்துனா யாரு அப்படின்னு தெரியப்படுத்திருக்கீங்க. ஒரு சாமானியன் நினைச்சா எந்த உயரத்துக்கு வேணா போகலாங்கிறதுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதான் என்னால் ஒரு இன்னொரு 8 நாள் இருக்க முடியும், அதுக்கு முன்னாடி என்னால் இருக்க முடியாது. என் தம்பி ஆனந்திட்ட பேசினா கொஞ்சம் சரியா இருக்கும். இந்த செய்தியை சொன்னது ஆனந்தன் தான். எல்லாம் நல்லா இருக்காங்க, விஷ்ணுவும் நல்லா இருக்காப்பல அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அண்ணன் விளையாடுறத நாங்கள் எல்லாரும் ரசிக்கிறோம் அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்காரு. எனக்கு ரொம்ப மூச்சு முட்டுது எனக்குங்க.